நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರುಳು ಜಯಿಸಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ಸುರರುಳು ಜಯಿಸಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ
ராமச்சந்திரரை பத்தி சொல்றச்சே அவ இன்னாரோட குழந்தைன்னு அறிமுகப்படுத்துறோம். அந்த வகையில அபிராம குணாகர தசரதே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட தகப்பனார் தானே தசரதர். அதனால ராம ஜனனத்தை சிரவணம் பண்றதுக்கு முன்னாடி தசரதரை பத்தி கட்டாயம் பேசியானம். தசரதர், தசம்னா 10, ரதம்னா தேரு. 10 தேருன்னு அர்த்தம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசானம் அக்னி நிறுத்தி வாயு ஆகாயம் பாதாளம், இப்படி 10 திசைகள்ல இருந்து வந்த 10 தேர்களை வெற்றிகரமா வீழ்த்தியவர். கோசலா தேசத்துக்கு ராஜா. கோசலா தேசத்துக்கு அயோத்தி தான் தலைநகரம், அதாவது கேபிட்டல் சிட்டி. அயோத்தியா யுத்தம் இல்லாதன்னு ஒரு அர்த்தம். கோசலா தேசத்தை சீரும் சிறப்புமா செல்வமும் செழிப்புமா ராஜ்யம் பண்ணிட்டு வரார். எத்தனை வருஷத்துக்கு தெரியுமோ? நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி சும்மா 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு 60,000 வருஷம் காலம். அடுத்ததா கௌசல்யா. நம்மள வாழ்க்கையில நல்லபடியா வழி நடத்தி கூட்டின்னு போறவா 4 பேர்: மாதா, பிதா, குரு, தெய்வம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மள வாழ்க்கையில நல்லபடியா வழி நடத்தி கூட்டின்னு போறவா 4 பேர்: மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த 4 பேர்ல நம்மளை ஈன்றெடுத்த தாயாருக்கு தான் முதல் இடம். எனக்கு அம்மானா அவ்வளோ சிரேஷ்டமானவள். அதுவும் சாக்ஷாத் அந்த பரம்பொருளுக்கே அம்மாவானவள் கௌசல்யா தேவி. அம்மானா சும்மாவா? அதான் விஸ்வாமித்ர மகரிஷி கூட காமாஷ்ரம வாழ்க்கையின் போது கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கௌசல்ய குமாரா ராம பொழுது புலர்கின்றதே எழுந்திராய் அப்படின்ட்டு கூப்பிடுறார். அவர் வெறும்னா ஹே ராமா இல்லனா தசரத புத்திரனே ராமா அப்படின்ட்டு எழுப்பியிருக்கலாம். ஆனா எழுப்பல. அந்த இடத்துல அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். கௌசல்யா வசத்தின்னு காமிக்கிறார். அதனாலதான் அவர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்ட்டு எழுப்புறார். நல்ல மனசு. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயிங்கிற 3 தார்மீகமான ஒத்துமையான மனைவிமார்கள். சிறப்பான நாடு, செழிப்பா சந்தோஷமா இருக்கும் நாட்டு மக்கள். இத்தனை இருந்தும் பேர் சொல்ல பிள்ளை இல்லையேங்கிற வருத்தம் தசரத மகாராஜாவுக்கு. அதனால சுயஜ்ஞம் வாமதேவம் ச ஜாபாலி மத கஷ்யபம் புரோஹிதம் வசிஷ்டம் ச ஏஷாந்தே த்விஜசத்தமஹ. அமைச்சர் சுமந்திரர், குலகுருவான வசிஷ்டர், ஜாபாலி, கஷ்யபர், சுயஜ்ஞர், வாமதேவர்னு எல்லா அந்தன சிரேஷ்டர்களையும் கூப்பிட்டு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கால் ஃபார் பண்ணார் தசரதர். தன்னோட குலம் தழைக்க, தனக்கப்புறம் இந்த மாபெரும் ராஜ்யத்தை ஆள புத்திர பாகியம் வேண்டும்னு அஸ்வமேத யாகம் செய்யணும்னு முடிவு பண்றார் தசரதர். இதுக்கு எல்லாரும் மனப்பூர்வமா சம்மதிச்சுடுறா. குலம் தழைக்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. யார் பண்ணணும்னு முடிவு பண்ணணுமோன்னோ. அப்ப சுமந்திரர் இந்த யாகத்தை பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர் விபாண்டகரோட புத்திரனான ரிஷ்யசிருங்கர்னு ரெக்கமெண்ட் பண்றார். உடனே தசரத மகாராஜா அங்க தேசத்துக்கு கிளம்பி ரிஷ்யசிருங்கரை பர்சனலா சந்திச்சு அஸ்வமேத யாகம் செஞ்சு வைக்கணும்னு கேட்டுக்கிறார். ரிஷ்யசிருங்கரும் இதுக்கு சம்மதிச்சு தசரத மகாராஜாவோடையே அயோத்திக்கு கிளம்பிடுறார். அஸ்வமேத யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாம் தாம் தூம்னு நடக்கிறது. சரையூ நதியின் வடக்கு கரையில் யாகசாலை அமைச்சாச்சு. யாகத்துக்கான பட்ட குதிரையும் அவிழ்த்து விட்டாச்சு. பூமியை வலம் வந்து யாராலையும் தடுக்கப்படாம எல்லாரையும் ஜெயிச்சு
ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறமா திரும்பி வந்துதான் அந்த குதிரை. ரிஷ்யசுங்கரும் மற்ற வேத வித்துக்களும் ஸ்வர அக்ஷர பிழை இல்லாம சாஸ்திரோர்த்தமா வேத கோஷங்கள் முழங்க நல்லபடியா அஸ்வமேத யாகம் தொடங்கியாச்சு. ஊரே கோலாகலமா இருக்கு. ஒரு பக்க வேத பாராயணம், ஒரு பக்க ஜனங்கள் கூட்டம். சிந்து சௌவீர சௌராஷ்டிரிய ராஜ்யத்துல இருந்தெல்லாம் அரசர்கள் வந்திருக்கா. ஊர்ல இருந்து குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வேத வித்துக்கள், அந்தணர்கள், சாது மகாஜனங்கள்னு எல்லாரும் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் விருந்து சாப்பாடு என்ன, தான தர்மம் என்ன, உபசரிப்பென்ன, அப்பப்பப்பா யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யாருக்கும் எந்த குறையும் இல்லாம சாஸ்திர சம்பிரதாயங்களோட நல்லபடியா அஸ்வமேத யாகம் முடிஞ்சுது. உடனே தசரத மகாராஜா ரிஷ்யசுங்கர் கிட்ட போய், மகாமுனிவரே, அஸ்வமேத யாகம் நல்லபடியா முடிஞ்சுது. எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும். அதுக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னா நீங்களே வழிகாட்டுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறார். தசரதர் இப்படி கேட்டோன்னையே ரிஷ்யசுங்கர் யோசிக்கிறார். ஆழ்ந்து சிந்திச்சு சடார்னு சொல்றார். இஷ்டிம் தேஹம் கரிஷ்யாமி புத்ரியாம் புத்திர காரணாத் அதர்வஷீரசி புரோக்தாஹி மந்திரை சித்தாம் விதானதஹ. அதர்வ வேத மந்திரங்கள்ல செய்யக்கூடிய யாகம் புத்திர காமேஷ்டி யாகம், அதாவது சந்தான வரம் கொடுக்கக்கூடிய யாகம். இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினா கட்டாயம் பலன் உண்டுன்னு ரிஷ்யசுங்கர் சொல்ல புத்திர காமேஷ்டி யாகம் தொடங்கியாச்சு. தேஜஸ்வியான ரிஷ்யசுங்கர் அதர்வ வேத மந்திரங்களை சொல்லி 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 ஆஹூதிகளை அக்னியில சமர்ப்பிச்சுட்டு இருக்கார். அந்த சமயம் தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், முனிவர்கள், சாது மகாஜனங்கள்னு எல்லாம் அவளோட அவிர்பாகத்தை ஏத்துக்கிறதுக்காக அங்க ஒண்ணு சேர்ந்துடுறா. அப்போ உலக படைப்பாளியான பிரம்மாவை பார்த்து, ஓ பிரம்மதேவனே, நீங்க பாட்டுக்கு ராவணன் செஞ்ச தவத்துல ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனுக்கு தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், கிண்ணறர்கள், விலங்குகள், பறவைகள் ஆகிய எந்த ஜந்துவாலையும் மரணம் ஏற்படாதுங்கிற வரத்தை சாங்ஷன் பண்ணிட்டேள். அவன் என்னடான்னா அந்த வரத்தையே ஒரு ஆயுதமா வச்சுண்டு பூலோகத்துல எல்லா ஜீவராசிகளையும் துன்பப்படுத்தின்னு இருக்கான். அவனோட சக்தியை யாராலையும் மடக்க முடியல. இவ்வளவு ஏன், அவனோட சக்திக்கு பயந்து சூரியனோட வீரியம் குறைஞ்சு போயிடுத்து, வாயுவோட வேகம் காணாமலேயே போயிடுத்து. ஏன், பெருங்கடல் கூட ஓஞ்சு போய் அமைதியாயிடுத்து. இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், எங்களை எல்லாம் காத்து ரட்சிக்கணும்னு பிரம்மாவிடத்துல கெஞ்சி கேட்டுக்கிறா தேவர்கள். அதுக்கு பிரம்மா ராவணன் போட்ட லிஸ்ட்ல அவன் மனுஷங்கிற வார்த்தையை சேர்த்துக்கல. ஸோ ஒரு மனுஷனால தான் அவனை வதம் பண்ண முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்றார். இத கேட்ட தேவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்கல. பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. ஆனா முடிவை யார் அமுல்படுத்த போறா? அப்போ ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிஹி சங்க சக்கர கதாபாணிஹி பீதாவாசா ஜகத்பதிஹி. இந்த உலகத்தையே ரட்சிக்கிற மகாவிஷ்ணு பட்டு பீதாம்பரம் முடித்திண்டு சங்கு சக்கரம் கதை எல்லாம் ஏந்திண்டு ஒரு தேஜோமயமான ஜோதியோட பிரகாசமா உதயமாறார். அப்போ அங்க இருந்த தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு தலை வணங்கி, ஹே பிரபு, பூலோகத்துல ராவணனோட அட்டகாசம் தாங்கல, பிரம்மாவிடத்துல ஒரு வரத்தை வாங்கிண்டு எல்லா ஜீவராசிகளையும் துன்பப்படுத்தின்னு இருக்கான். அதனால நீங்க மனித பிறவி எடுத்து ராவணனை வதம் பண்ணி எங்க எல்லாரையும் ரட்சிக்கணும்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிடுறா தேவர்கள். அப்ப பெருமாள் மாமேகம் சரணம் விரஜன்னு அவரை சரணாகதி அடைஞ்சவளை கட்டாயம் கைவிட மாட்டார். அதே மாதிரி அவரை சரணாகதி அடைஞ்ச தேவர்களையும் கட்டாயம் கைவிடாம ராவணனை வதம் பண்ணி காத்து ரட்சிக்கிறதா வாக்கு கொடுக்கிறார்.
நல்ல தாயார் தகப்பனார் அமையணுமே. புத்திர பாகியம் வேண்டும். பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். பிறந்த குழந்தை நல்லபடியா வளரணும்னு பெருமாளை வேண்டிப்போம். ஆனா இப்ப அந்த பெருமாளே அவருக்கு ஒரு நல்ல தாயார் தகப்பனார் வேண்டும்னு சீரியஸா யோசிக்கிறார். அவருக்கோ நல்ல தாயார் தகப்பனார் வேண்டும். இங்க பூலோகத்துல தசரத சக்கரவர்த்தியோ புத்திர பாகியம் வேண்டும்னு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம்னு தசரதரையும் கௌசல்யாவையும் அவரோட தாய் தந்தையா ஏத்துக்கிறார் பெருமாள். பூலோகத்துல மனித பிறவி எடுத்து ராவணனை வதம் பண்றச்சே மகாவிஷ்ணுவுக்கு பக்கபலமா தேவர்கள் எல்லாம் வானர வடிவம் எடுத்து மகாவிஷ்ணுவுக்கு உதவனம்னு பிரம்மா ஆக்ஞையிடுறார். ஆக ஒரு சிறந்த வானர புருஷனாக வாலியை இந்திரன் படைக்க, ஒளிவீசும் சுக்ரீவனை சூரிய பகவான் படைக்க, நலனை விஸ்வகர்மா உண்டாக்க, புத்தியிலும் பலத்திலும் சிறப்புமிக்க ஹனுமானை வாயு பகவானை உண்டாக்க எல்லா வானர படைகளும் கிஷ்கிந்தாவுக்கு போய் ஜம்முன்னு ராமர் வருகைக்காக காத்துன்னு இருக்கா. இங்க பூலோகத்துல புத்திர காமேஷ்டி யாகம் முடிஞ்சாச்சு. அப்போ அந்த யாக குண்டத்திலிருந்து திடீர்னு ஒரு ஒளிமயமான ஜோதி திடீர்னு வெளிவந்தது. அந்த உருவம் கருமையான உடல், செவ்வாடை, சிவந்த வாய், சிங்கம் போன்ற கேசம், மலை போன்ற உயரம், சூரியன் போன்ற பிரகாசம். தன்னோட கையில ஒரு தங்க சொம்பு, தங்க சொம்புக்கு வெள்ளி மூடி, வெள்ளி மூடியால மூடி இருக்கிற தங்க சொம்புக்குள்ள திவ்யமான பாயசம். அந்த பாயச சொம்பை ஏந்திண்டு ஆஜானு பாகுவா அஜ கஜேந்திரமா கம்பீரமா தசரத சக்கரவர்த்தி முன்னாடி வந்து பாயச சொம்ப ஒப்படைச்சு இது உன் மனைவிமார்களுக்கு குடுன்னு ஆக்ஞையிட்டுது. தசரத சக்கரவர்த்திக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே அவரோட மனைவிமார்களை கூப்பிடுறார். இந்த பாயச டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒவ்வொரு மனைவிக்கும் கிடைச்ச ப்ரப்போர்ஷனோட கால்குலேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வால்மீகியோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, கௌசல்யாயை நரபதிஹி பாயசாகிரியம் ததௌ ததா. பாயசத்தை மகாராஜா சரி பாதியா பிரிச்சுட்டார். அதுல ஒரு பாதியா கௌசல்யாக்கு அப்படியே கொடுத்துட்டார். பட்ட மகிழ்ச்சியோன்னோ அதான் மீதி இருக்கிற பாதிய கால் பாதியா பிரிச்சுட்டார். அதுல ஒரு கால் பாதிய கை சுமித்ராவுக்கு கொடுத்துட்டார். எனக்கு ஆர்டர்ல அவாதானே நம்பர் 2. மீதி இருக்கிற கால் பாதிய அரைக்கால் பாதியா பிரிச்சுண்டு ஒரு அரைக்கால் பாதிய கைகேயிக்கு கொடுத்துட்டார். மீதி இருக்கிற அரைக்கால் பாதிய அனுசிந்தியா சுமித்ராய புனரேவ மஹீபதிஹின்னு சின்ன ஒரு செகண்ட் தாட் கொடுத்துட்டு சுமித்ராவுக்கே கொடுத்துட்டார். பாயசத்தை பிரிச்சு சாப்பிட்ட மகாராணிகளுக்கு புத்திரபாகியம் உண்டாச்சு. கௌசல்யாக்கு ராமராகவும், சுமித்ராவுக்கு லக்ஷ்மண சத்ருக்னனாகவும், கைகேயிக்கு பரதனாகவும் அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்றார் பெருமாள். இதத்தான் நாராயண பட்டத்ரி தன்னோட நாராயணீயத்துல 34வது தசகமான ஸ்ரீ ராமச்சரித வர்ணனையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். கீர்வானைரர்த்யமானோ தசமுக நிதனம் கோசலேஸ்வ்ருஷ்ய ஷுங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதாக்ஷ்மாப்ருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரந்த்ரீஷு அபிதி ஸ்ருஷு சமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா.